எந்தையே எம்பிரானே, இக பரம் இரண்டிலும் சுகதுக்கம் அற்று யான் ஈடேற அருள் புரிவாயே. நன்னிலையமாக வெந்தன் முன்னிலையில் வந்து எந்நாளும் ரட்சித்து அருள்வாயே. மதுரை கம்பன் கழகத்தின் நிறுவனர் பேராசிரியர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை கம்பன் கழகத்தின் தலைவர் சங்கர சீதாராமன் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா சொன்னது போல எங்கள் புதுக்கல்லூரிக்கு என்னுடைய குருநாதர் சீதாராமன் ஐயாவும் வந்திருந்தாங்க. வந்து ஒரு உமறு புலவர் என்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாங்க. கலந்து கொண்டுட்டு போகும்போது ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இதை நீங்கள் இலக்கிய நிகழ்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கொடுத்துவிட்டு சென்றார்கள். இன்றைக்கு இலக்கிய நிகழ்ச்சிக்கு ஏதாவது பணம் கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க. கேட்காமலே கொடுத்த வள்ளல் சங்கர சீதாராமன் ஐயா அவர்களுக்கு இன்னும் எங்களுடைய தமிழ்துறை அவருக்கு நன்றி கடன் பட்டு இருக்கிறது. மதுரை கம்பன் கழகத்தின் செயலாளர் புருஷோத்தமன் ஐயா அவர்களுக்கும் பொருளாளர் பொற்கிளி கவிஞர் சோசோமி சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மதுரை கம்பன் கழகத்தின் ஆலோசகர் ராமாயண கடல் ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பொழுது அவருடன் தொடர்பு கொண்டாலும், தொலைபேசியில் தொடர்பு கொண்டாலும் சலிக்காமல் கேட்கக்கூடிய கேள்விக்கெல்லாம் பதில் அளிப்பார்கள். நம்மளா பார்த்து போனை வச்சாதான் அந்த அளவுக்கு நம்ம தெளிவாக்கி விட்டு எல்லா கம்பராமாயண செய்திகளை எல்லாம் அள்ளி கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆசானிடம் பேசுவதற்கு நான் புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்றே நினைக்கின்றேன். அடுத்து கம்பன் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்னுடைய குருநாதர் வேலாயுதன் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த மாத கூட்டத்துக்கு வந்திருந்தேன். அப்போ ஐயா வேலாயுதன் ஐயாவை சந்தித்து, ஐயா இந்த மாதிரி ஆகஸ்டில் கம்பனில் காயங்கள் என்ற தலைப்பில் பேசுகிறேங்கய்யா அப்படின்னு சொன்னேன். உடனே ஐயா யார் மனதையும் காயப்படுத்தாமல் பேசுங்க ஐயா, நான் முயற்சி பண்ணுறீங்க. அதே போல் இணை செயலாளர் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கம்பன் கழகத்தின் இணை செயலாளர் என்னுடைய வகுப்பு தோழர் மா கண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். கம்பனை தன் மனதில் மனனமாக வைத்திருக்கக்கூடிய விசாலாட்சி அம்மையார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய நண்பர் ஜெகநாதன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாணவர் உரையில் மிகச் சிறப்பாக வீடணன் குறித்து பேசிய மதுரை கல்லூரி மாணவர் சீனிவாசன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு கூடியுள்ள அறிஞர் பெருமக்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய கம்பனை ரசிக்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்குள் செல்கின்றேன். கம்பனில் காயங்கள். காயம் என்ற சொல்லுக்கு உடலில் ஏற்பட்ட புண் என்று ஒரு பொருள் உண்டு. சீதாராமன் ஐயா பாதி சொல்லிட்டாங்க முன்னுரையில், இருந்தாலும் நான் திரும்ப சொல்றேன். காயம் என்ற சொல்லுக்கு புண் என்ற ஒரு பொருள் உண்டு. இன்னொன்று, காயம் என்பது உடலையும் குறிக்கும். சித்தர் வாக்கியில் சொல்லணும்னா, காயமே இது பொய்யடா வெறும் காற்றடைத்த பையடா. காயம் என்பது உடல் என்ற பொருளிலே அந்த சித்தர் வாக்கியம் சொல்லப்படுகிறது. கம்பன் பெரும்பாலான இடங்களில் காயம் என்ற சொல்லுக்கு உடம்பு என்ற பொருளில்தான் பெரும்பாலான இடங்களில் காட்டுகிறார். சில இடங்களில் புண் என்ற அடிப்படையிலும் கம்பன் காட்டுகிறான். காயம் என்பது சிறப்பிற்குரியதா? காயம் என்பது சிறப்பிற்குரியதா? இப்போ வீட்டில் காய்கறி நறுக்கிறோம், கையில் அறுபட்டுருச்சு, அதுவும் காயம் தானா? அதெல்லாம் காயம் கிடையாது. ஐயா சொன்னாங்க, போர்க்குறி காயமே புகழின் காயம், யாருக்கு அது வாய்க்கும் என்று சீவகன் இன்பமுற்றானாம். இது மனோன்மணியன் சுந்தரம் பிள்ளை எழுதிய அந்த நூலில் இடம்பெறக்கூடியது. போருக்குரிய காயம்தான் புகழின் காயம். யாருக்கு அது வாய்க்கும்? நம்ம வீர மரபு, தமிழ் மரபுல கூட சொல்லுவாங்க,
பிறந்த குழந்தை இறந்து பிறந்தால் வாளால் கீறி பிதைப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தையே இறந்து பிறந்தா கூட அது அந்த அந்த காயம், ரத்தம், அந்த காய வடுபட்டு தான் அதை பிதைக்கவே செய்வார்கள் என்று ஒரு மரபு சொல்கிறது. இப்படி காயம் என்ற சொல்லுக்கு தொல்காப்பியர் ஒரு பொருளில் ஒரு விளக்கத்தை தருகிறார். விண் என வரும் காய பெயரே. இது எத்தனை பேருக்கு தெரியுமில்ல? விண் என வரும் காய பெயர், அதாவது காயம் என்ற சொல்லுக்கு விண் என்ற ஒரு பொருளும் உண்டு. அதாவது விண், ஆகாயம், அண்டம், இதை குறிக்கக்கூடிய ஒரு சொல் காயம் என்று குறிப்பிடப்படுகிறது. இதுக்கும் அதுக்கு எப்படி வித்தியாசம், ஒற்றுமை வருகிறது? நான் ரொம்ப நேரம் யோசித்து பார்த்தேன். கடைசியில் ஒன்று தெரிந்தது. நம்ம உடம்பையும் அண்டத்தையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க ஒரு சித்தர் வாக்கியத்தில். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் உண்டு. அப்ப பிண்டம் என்பது காயம், காயம் என்ற சொல் உடம்பு, உடம்பை குறிப்பதற்காக அவர் விண் என வரும் காய பெயர் என்று இங்கு தொல்காப்பியர் எடுத்துரைக்கிறார். இப்படி உடம்பில் ஏற்பட்ட காயம் அதை பற்றி விண் என்ற சொல்லில் கம்பர் எங்கேயாவது பயன்படுத்தி இருக்கிறாரா என்று நான் ஒரு இடங்களில் தேடி பார்த்தேன். கம்பன் ஒரு இடத்தில் பயன்படுத்தி இருக்கிறான். கிங்கரர்களை அனுமன் வதம் செய்கிறான், பல அரக்கர்களை வீழ்த்துகிறான். கிங்கரர் வதைப்படலத்தில் பல அரக்கர்களை வீழ்த்தி எல்லோரும் இறந்து கிடக்கிறார்கள். அதுல கம்பன் ஒரு வரி சொல்றான், காயம் எல்லாம் உடல், அரக்கர் தெருவெல்லாம் உடல், தேயம் எல்லாம் உடல். எப்படியா? காயம், காயம் என்பது இங்கு உடம்பு இல்லை, உடம்பெல்லாம் உடம்புண்டாகும். காயம் என்ற சொல் விண், ஆகாயம் எல்லாம் உடல். அடிச்சு போட்ட அரக்கர்கள் விண்ணில் பறந்து கிடக்கிறாங்களாம். ஆகாயம் எல்லாம் உடல், அதுதான் இவர் காயம் எல்லாம் உடல் என்கிறார். அரக்கர் தெருவெல்லாம் உடல், இலங்கை மாநகரம் எல்லாம் இறந்தவர்களுடைய உடலாக கிடைக்கின்றது என்று கிங்கரர் வதைப்படலத்தில் கம்பர் காட்டுகிறார். தொல்காப்பியர் சொன்ன அந்த விண் என்று வரக்கூடிய காய பெயரை இவர் பயன்படுத்தி இருக்கிறார். இங்கு நாம் காயம் என்பதை உடல் காயம், மனக்காயம் என இரண்டாக பகுத்துக் கொள்ளலாம். அதில் முதலில் உடல் காயத்தை பற்றி நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம். காப்பியத்தின் முதல் காயம். காப்பியத்தோட முதல் காயம் எங்கே ஏற்பட்டது? தசரதன் சம்பராசுரனுடனான போரில் வெற்றி பெறக்கூடிய அந்த சூழலில் அவனுடைய தேர் சக்கரம் அச்சு முறிந்து விடுகிறது. அவனுக்கு தேரோட்டியாக வந்தவள் கைகேயி தன்னுடைய விரலை கொடுத்து அந்த தேர் சக்கரத்தை விழாமல் காப்பாற்றி அந்த போரில் வெற்றியடை செய்தார். அந்த காயம்தான் கைகேயிக்கு ஏற்பட்ட அந்த காயம்தான் இது முதல் காயம். இது நம்ம நேரடியாக கம்பன்ல பார்க்க முடியாது. இருந்தாலும் ஒரு பிளாஷ்பேக் பின்னாடி நடந்ததாக சொல்லப்படுகின்றது. உனக்கு 2 வரங்களை தருகிறேன், இந்த போரில் வெற்றி பெறுவதற்கு நீ பெரிதும் துணையாக நின்றாய் என்று கைகேயிக்கு 2 வரங்களை தருவதாக தசரதன் எடுத்துரைக்கிறான். நம்மெல்லாம் மனைவிக்கு காயம் ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போய் கட்டு போட்டு மருந்து மாத்திரை வாங்கி கொடுத்து 2 நாள் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லுவோம். ஆனா இவன் என்ன சொல்றான்? தசரதன் உனக்கு 2 வரங்களை தருகிறேன் என்று சொல்லிடுறான். அந்த சொல்லப்பட்ட அந்த வரங்கள் தான் அந்த கைகையின் கையில் ஏற்பட்ட அந்த காயம்தான் பின்னாளில் பலருடைய காயத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது என்றால் அது மிகையாகாது. பின்னாளில் கூனியின் சூழ்ச்சியினால் கைகேயி கேட்கிறார், ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் அரசு ஆள்வதும் சீதை கேள்வன் ஒன்றால் வனம் ஆள்வதும் என புகன்று நின்றால் தீயவை யாவையினும் சிறந்த தீயால். 2 வரத்தால், ஒரு வரத்தால் ராமன் என் மகன் நாடாளனும் ராமன் காடாளனும் என்று சொல்கிறான் என்று கம்பன் குறிப்பிடுகிறார். கம்பன் எப்பயுமே வரும் முன் உரைக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அந்தந்த இடங்களில் காட்டி விடுவான். நம்ம கூட அந்த தசரதனுடைய காதோரத்தில் ஏற்பட்ட அந்த நரை முடி, அது எப்படி சொல்றாரு? தீங்கு இலை ராவணன் செய்த தீமைதான் ஆங்குவோர் நரையதுவாய் அணுகிற்றாம் அப்படிங்கிறது. ராவணன் செய்த தீமைதான் அந்த தசரதனுக்கு ஒரு நரைமுடியாக வந்திற்றது அப்படின்னு சொல்றான். இன்னொரு இடத்துல சொல்றான், இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமைதான் துண்ணரும் கொடுமன கூனி தோன்றினான்.
அந்த ராவணன் செய்த தீமையினால இந்த கூனி இந்த இடத்துல தோன்றி ராவணனை வதம் செய்வதற்கு ராமனை அனுப்ப போகிறாள் என்பதை மறைமுகமாக சொல்லும். இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரு கம்பர். எனக்கும் ஒன்று தோன்றியது. என்ன கேட்டா நான் அதை எப்படி சொல்வேன்னா, தீங்கு இலை ராவணன் செய்த தீமைதான் ஆங்கு கைகேயின் கையில் காயமாக அணுகிற்று அப்படின்னு சொல்லலாம். அந்த காயம்தான், அந்த முதல் காயம்தான் தொடர்ந்து பலருக்கு காயமாக அணுகிற்று என்று கூறினால் அது மிகையாகாது என்று நினைக்கின்றேன். கைகேயின் கைவிரலில் ஏற்பட்ட இந்த காயம்தான் பலருக்கும் மனக்காயத்தையும் உடற்காயத்தையும் ஏற்படுத்தியது. இதுதான் காப்பியத்தின் முதல் காயம். ஒரு சீட்டுக்கட்டை அடுக்கி வச்சிருக்கோம். அதுல முதல் காடு தான் கைகேயி. அது முதல் காடை தட்டி விட்டா அப்படியே எல்லா காடும் அப்படியே கீழே விழுந்துடும். கடைசி விழுந்த காடு தான் ராவணன். இங்கு முதல் காயம் கைகேயின் காயம். அதுதான் காப்பியத்தை கொண்டு சென்று பலரையும் காயப்படுத்தி விடுகின்றது. அடுத்ததாக சூர்பனகையின் காயம். ஆரண்யத்தில் ராமன், லக்குவர், சீதை மூவரும் இருக்கின்றனர். அப்போது ராமன் மீது காதல் கொண்டு காம வார்த்தைகளை சூர்பனகை பேசுகிறார். அவளை எவ்வளவோ சொல்லியும் போக மாட்டேன் என்கிறாள். சீதையை தூக்கி செல்வதற்காக திரும்பவும் வருகிறாள். அப்போது இலக்குவன் சூர்பனகையின் மூக்கையும் முளையையும் காதுகளையும் அறுத்து விடுகின்றான். உடனே அவள் கர தூசணர்களிடம் போய் சொல்கிறாள். அவர்களையும் போய் ராமன் வீழ்த்துகிறான். அப்படி அவன் மூக்கு அறுபட்டு கர தூசணரிடம் போய் சொல்லும் பொழுது அந்த மூக்கு அறுபட்ட அந்த காயம் எப்படி இருந்தது என்று கம்பன் ஒரு இடத்துல ஓமையாக சொல்றான். தோட்ட நுங்கின் தொலையுறு மூக்கினை காட்டு என எழுந்தான். அதாவது தோட்ட நுங்கு பார்த்துருப்போம். நம்ம நுங்க வெட்டி கண்ணை எடுத்த பிறகு அது எப்படி இருக்குமோ அது போல அவ அறுபட்ட மூக்கு இருந்தது என்று கம்பன் அந்த நுங்கை ஓமையாக கூறுகின்றான். அடுத்து கரதூசர்களை ராமன் வீழ்த்துகிறான். இதை அறிந்ததும் சூர்பனகை அழுது கொண்டு அண்ணன் ராவணனை பார்க்க ஓடி வருகிறார். வரும்பொழுது அங்கு இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய அரக்கர்கள் எல்லாம் அவளுடைய தோற்றத்தை பார்த்து அவளுடைய காயத்தை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றாக பேசுகிறார்கள். அதை கம்பன் மிகச் சிறப்பாக எடுத்துரைப்பான். ஒவ்வொரு கூற்றாக விளக்குவான். இந்திரனால் ஏற்பட்டதோ, இந்திரன் இவன் மூக்க அறுத்திருப்பானோ, உலகை ஈன்ற பிரம்மனால் ஏற்பட்டதோ, பிரம்மன் இவன் மூக்கை அறுத்திருப்பானோ, அல்லது திருமாலோ சிவனோ கரணோ, இவனுடைய உறவினர் கரணே கொண்டிருப்பான் மூக்கு அறுத்திருப்பானோ, அல்லது முனிவர்களின் சாபத்தினால் இவள் மூக்கு அறுபட்டிருக்குமோ என்று அவள் காயம் குறித்து அங்கு கண்டோர்கள் ஒவ்வொன்றாக கூறுகின்றனர். யாருதான் இவன் மூக்கு அறுத்து விட்டது? செப்புதற்கு உரிய தெவ்வர் யார் உள்ளார்? இவனை பகைன்னு சொல்லிக்கிறக்கூடிய பகைவர்கள் யார் இருக்கா? பின்ன யாருதான் மூக்கு அறுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில ஒருத்தன் சொல்றான், இவள் ராவணன் தங்கை என்ற பின் அன்னையே என்று அடி வணங்கினல் அன்றியே உண்ணவே ஒண்ணுமே ஒருவரால் இவள் தன்னையே அறிந்தால் தான் என்றார் சிலர். சில பேர் என்ன சொல்லிட்டாங்களா, இவ ராவணனுடைய தங்கை தெரிஞ்சது கையெடுத்து கும்பிட்டு வணங்கிட்டு தான் போவாங்களே தவிர இவளை மூக்கையும் மூளையும் அறுத்து விட முடியுமா? ஒருவேளை இவளே வேணும்னே தன்னைத்தானே மூக்கு அறுத்துக்கிட்டு இங்க ஓடி வந்து நாடகம் ஆடுறாளோ என்று அவளுடைய சூர்பனகையின் காயம் குறித்து கம்பன் மிக அற்புதமாக எடுத்துரைக்கின்றான். அடுத்து வாலியின் காயம். வாலிவதை சரியா தவறா என்ற இடத்திற்கு நான் செல்லவில்லை. அந்த வழக்கு பெரும் வழக்கு. ராமன் வாலி மீது எய்த அம்பு அவன் அதை எவ்வாறு காயப்படுத்தியது என்பதை மட்டும் இப்பொழுது பார்ப்போம். மறைகளுக்கு பின்னால் நின்று இருக்கக்கூடிய ராமன் இப்போது மரத்திற்கு பின்னால் நின்று வாலியை அம்பு எய்கிறான். அந்த அம்பு எவ்வாறு சென்று வாலியை துளைத்தது என்று கம்பர் ஒரு உவமையில் குறிப்பிடுகிறார். கார் உண்பார் சுவை கதலியின் கனியினை களியச் சேரும் ஊசியின் சென்று நின்றது அப்படின்ற. கார் உண்பார் சுவை கதலியின் கனியினை களியச் சேரும் ஊசி. ஒரு ஊசியை எடுத்து வாழைப்பழத்துல குத்துனா எப்படி இருக்குமோ அது போல அம்பு
ராமனுடைய அம்பு வாலியின் மார்பில் போய் துளைத்ததாம். ராமன் ஏற்கனவே ஒரு 2 இடத்துல அம்பு விட்டுருக்கான். விட்ட அம்புல எல்லாரும் காலி. மாரீசன் மீது அம்பு விடுறான், ஒரே அம்பால வீழ்ந்துறான். அடுத்து தாடகையோ மேல அம்பு விடுறான், ஒரே அம்பால. அது கூட ஓமையில சொல்லுவான், கல்லா உள்ளருக்கு நல்லூர் சொன்ன பொருள் என போயிற்றாம் அப்படின்னு. அந்த மாதிரியா ஒரே அம்பு துளைத்து ஆளை கொண்டுட்டு போயிடுச்சு. ஆனா வாலிய அப்படி ஒரே அம்பால வீழ்த்தல ராமன். அப்படி வீழ்த்தி இருந்தால் இன்னைக்கு ராமனை நம்ம குற்றவாளியாத்தான் பார்த்துக்கிட்டோம். பின்ன எப்படி ராமன் அம்பு விட்டான்? அம்பை சற்று மெதுவாக விட்டிருப்பானோன்னு தோணுது. ஏன்னா வாழைப்பழத்துல ஊசி நுழைகிறதுன்றது ஒரு பெரிய வலிமையானவன் போய் குத்தமா முடியும் இல்ல. ஒரு சாதாரண சின்ன பையன்கிட்ட கொடுத்தா கூட என்ன பண்ணிடுவான், அழகா அதை குத்திடுவான். அப்ப அந்த அம்பு மிக மெதுவாக சென்று அவனை தாக்கியது. எதற்காக? அவனை பேச விட்டு உண்மையை உணர வைத்து அதற்கப்புறம் கொள்ள வேண்டும் என்பதற்காக ராமன் சற்று மெதுவாக அம்பு விட்டிருப்பானோ என்று என்னுடைய கருத்து. அதனாலதான் அந்த அம்பை பிடுங்கி இழுத்து பார்த்திருக்கான். யாருனாலும் இழுக்க முடியாது. செம்மைசேர் ராமம் தன்னை கண்களில் தெரிய காண்ற வரை பார்க்க முடியாது. தாடகைக்கு விட்டாம்பெல்லாம் பார்த்தாலாவ போயிடுச்சு. அப்ப ராமனுடைய அம்பு மிக தெளிவாக மெதுவாக பேசி அவனுடைய காயப்பட்ட அவனை மேலும் மனக்காயத்தை உண்டு பண்ணி கடைசியில் என்ன சொல்றான், மனக்காயம் அடைந்து அவன் பேசுறான். வாய்மையும் மண்ணும் துறந்து மைந்தன் துறந்த வள்ளல் மைந்தனான அந்த தசரதனின் மைந்தனே, நீ பரதன் முன்பு தோன்றினாய், நீ பரதனுக்கு முன்னாடி தோன்றினே என்றெல்லாம் ராமனை பற்றி விமர்சித்த வாலி கடைசியில் என்ன சொல்றான், ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய் என்று தன்னுடைய காயத்தை தனக்கு ஏற்பட்ட காயத்தின் உண்மைத்தன்மையை உணர்ந்து வாலியின் காயத்தை இவ்வாறு கம்பர் விளக்குகிறார். அடுத்து அனுமனின் காயம். அது சொல்லாத காயம். ஐயா ஏற்கனவே சொல்லிட்டாரு, இருந்தாலும் அது சொல்லாத காயம் சொல்றேன். இலங்கையில் இருந்து திரும்பி வந்த அனுமன் ராமனை சந்திக்கிறான். சந்தித்து தெற்கு திசையை பார்த்து வணங்கி கண்டேன் சீதையை என்று சொல்கிறான். அங்கு நடந்த போரை பற்றி அவன் சொல்லல. தான் இவ்வாறு போர் செய்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீரன் தனக்குத்தானே சொல்லக்கூடாது. அப்படி சொல்லுவது வீரனாருக்கு அழகு அல்ல. ஆனா அங்கே இருப்பவர்களுக்கு தெரியும். அது எப்படி தெரியும்? சொல்லாமல் சொல்லி எப்படி தெரியும்? நம்ம உண்மையை உணர்வதற்கு, அதாவது இறைவனை அறிவதற்கு ஒரு 10 பிரமாணங்கள் சொல்லுவாங்க. பிரமாணங்கள் 5 சொல்லுவாங்க, அடுத்து 3 சொல்லுவாங்க. அதுல ஒரு 3 பிரமாணங்கள், பிரத்யட்ச பிரமாணம், அனுமான பிரமாணம், சப்த பிரமாணம் சொல்லுவாங்க. அதுல அனுமான பிரமாணம் என்பது நம் அறிந்த ஒன்றிலிருந்து அறியாத ஒன்றை யூகித்து அறிந்து கொள்வது. அதுக்கு பேர் அனுமான பிரமாணம். இங்க அனுமனுடைய காயத்தை கம்பன் அனுமான பிரமாணத்தின் மூலமாக விளக்குகிறான். அது சொல்றான், பொருதமை புண்ணே சொல்ல வென்றமை போந்த தன்மை உரை செய்ய ஊர் தீ இட்டது ஓங்கு புகை உரைக்க. அவன் போர் செய்தான் என்பதை எது காட்டுது? அவனுடைய உடலில் இருந்த காயம் காட்டுகிறது. அவன் உயிரோடு மீண்டு வெற்றி பெற்றான் என்பது அவன் உயிரோடு மீண்ட தன்மை நமக்கு காட்டுகிறது. இலங்கை முழுவதும் புகையாக வானில் பறந்து கொண்டிருக்கிறது. இங்க இருந்து பாக்குறாங்க, புகையா கிளம்புது. அப்ப என்ன அர்த்தம்? அங்க நெருப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்ப சொல்லாத ஒன்றை சொல்லி நடந்த நிகழ்வுகளை ஒன்றை சொல்லாத ஒன்றை நாம் அறிந்து கொள்வதற்கு பேர் தான் அனுமான பிரமாணம். இப்படி அனுமான பிரமாணம் மூலமாக கம்பன் நமக்கு அந்த அனுமனின் வீர செயலை இங்கு நமக்கு காட்டுகிறார். இன்னொரு இடத்தில் கம்பன் தன் கவிக்கூற்றாக மாருதி புயத்தில் ஏற்பட்ட அந்த புண்ணை காயத்தை பற்றி விவரிக்கிறான். கிங்கரர்கள் வதை படலத்தில் அனுமன் கடுமையாக போரிடுகிறான். தன்னுடைய உடல் பொருள் ஆகி அனைத்தையும் வைத்து போரிடுகிறான். வலிமை கொண்டு வீரத்தோடு போராடுகிறான். அப்பொழுது அவன் போர் செய்தமை பார்த்த அந்த தேவர்களும் முனிவர்களும்
அவனை பாராட்டி பூக்களை அள்ளி தூவினார்கள். அதை கம்பன் ஒரு பாடலில் சொல்கிறான். மேவும் வெஞ்சினத்து அரக்கர் முறை முறை விசையால் ஏவும் பல்படை எத்தனை கோடி எனினும் தூவும் தேவரும் மகளிரும் முடிவரும் சொரிந்த பூவும் புண்களும் தெரிந்திலா மாருதி புயத்தில். தேவர்கள் பூக்கள் அள்ளி தூவுறாங்களாம். தேவர்களும் அவருடைய மனைவிமார்களும் முனிவர்களும் பூக்கள் அள்ளி தூவும் பொழுது அது அனுமனுடைய தோளில் வந்து விழுகிறதாம். விழும் பொழுது பூ எது புண் எது என்றே தெரியலையாம். அந்த அளவுக்கு அந்த பூக்கள் அப்ப தேவர்கள் எடுத்து எரிந்த பூக்கள் சிவப்பு நிற பூக்களாக இருக்கும் போல அந்த பூக்களை எரிந்ததனால் புண்பட்ட அந்த உடம்பில் புண் எது பூ எது என்று தெரியாமல் திகைத்து போனார்கள் என பூவும் புண்ணும் என்ற இடத்தில் கம்பன் இவ்வாறு எடுத்துரைக்கின்றார். அடுத்து சுக்ரீவனின் காயம். மகுடபங்க படலத்தில் சுக்ரீவன் ராவணனுடன் கடுமையாக போரிடுகிறான். தடக்கை 20 எடுத்து உறும் இடி என அடித்தான். 20 கையையும் எடுத்து சுக்ரீவனை போட்டு அடிக்கிறான். முடித்தலை 10 முகத்தினும் குத்தினான், உதைத்தானான் சுக்ரீவன். பதிலுக்கு இவன் அவனுடைய 10 முகத்தையும் உதைத்தான். விட்டிலர் புரண்டு இருவர் ஓர் அகழியில் வீழ்ந்தார். கட்டி புரண்டு அடிச்சு உருண்டு ஒரு அகழியில வந்து விழுகிறாங்க. 2 பேர்த்துக்கு சரியான சண்டை. அந்த சண்டையில யாரு வெற்றி பெற்றானே சொல்ல முடியலன்றான் கம்பன். வென்றிலர் தோற்றிலராய் வெஞ்சமம் விளைக்கும் வேளை. யாரு ஜெயிச்சா யாரு தோத்தா என்று சொல்ல முடியாத ஒரு நிலை வரும் பொழுது சுக்ரீவன் என்ன பண்ணானா, ராவணனுடைய மகுடத்தில் இருக்க அந்த மணியை அத்துக்கொண்டு ஓடி வந்து விடுகிறான். ஏண்டா மகுடத்தில் இருக்கக்கூடிய அந்த மணியை அத்து விடுதல் என்பது ஒரு அவமானமான ஒன்று. அந்த நிலையாவது செய்து விட்டவனே என்று வேகமாக ராமனிடம் ஓடி வருகிறான் சுக்ரீவன். அப்பொழுது சுக்ரீவனை காணாமல் ராமன் மிகுந்த வருத்தத்துடன் அழுது கொண்டிருக்கிறான். அப்பொழுது வந்த அந்த சுக்ரீவன் ராவணன் மணிமுடியில் பறித்த அந்த மணிகளை ராமனின் கால்களில் வைத்துவிட்டு வெட்கப்பட்டு நாணி தொழுது நின்றான். தொழுது அயல் நாணி நின்றான். ஏன் தொழுது நாணி நின்றான்? ஏன் வெட்கம் அவனுக்கு? இவ்வளவு தூரம் அவனோட சண்டை போட்டுட்டு அவனை கொல்ல முடியாம திரும்பி வந்துட்டனே அப்படின்னு சொல்லி நாணப்பட்டு வெட்கப்பட்டு ஒதுங்கி நின்றானா அந்த சுக்ரீவன். அப்பொழுது வந்த அந்த சுக்ரீவனை ராமன் கட்டி தழுவுகிறான். அவனுக்கு ஆறுதல் கூறுகிறான். அந்த கட்டி தழுவிய அந்த காட்சியை கம்பர் அழகாக வர்ணிக்கிறார். என்பு உற கிழிந்த புண்ணின் இழி பெரும் குருதியோடும் புண்குளத்து அரக்கன் தன்னை தீண்டிய தீமை போக அன்பனை அமர புள்ளி மஞ்சனம் ஆட்டிவிட்டான். எப்படி இருந்தா, எலும்பு உற கிழிந்த புண், எலும்பு தெரிகிற மாதிரி அடிச்சு கிழிஞ்சு போயிருக்கான் உடம்பு. அப்படி புண் காயப்பட்டு வந்து நிற்கிறான். குருதியோடு ரத்த வெள்ளத்தோடு வந்து நிற்கிறான். அப்படி புண்குளத்து அறிவில்லாமல் செய்யக்கூடிய அந்த அரக்கர்கள் செய்த தீமையெல்லாம் போகிறதுக்காக அன்பனை மஞ்சன நீரால், மஞ்சள் கண்ணீரால் கட்டி அணைத்து மஞ்சனம் ஆட்டி விடுகிறானா ராமன். நம்ம உடம்புல காயப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா டாக்டர் என்ன பண்ணுவாங்க, டிஞ்சர் அடிப்பாங்க. அந்த உப்பு தண்ணியை அடித்து சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் மருந்து கொடுப்பாங்க. அது மாதிரி ராமன் தன்னுடைய கண்ணீரால், அந்த உப்பு நீரால் சுக்ரீவனுடைய தோலை கட்டி தழுவி அவனுடைய புண்ணை எல்லாம் சுத்தப்படுத்தி ஆறுதல் படுத்தினான் என்பதை கம்பன் இங்கு மிகச் சிறப்பாக காட்டுகிறார். அடுத்ததாக கும்பகர்ணனின் காயம். கும்பகர்ணன் போருக்கு போகும்போதே உயிருடன் திரும்பி வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு போனவன். வென்று இவன் வருகிலன் என்று உரைத்திலன். விதி நின்றது, பிடர் பிடித்து உந்த நின்றது. வேற வழி இல்லை, விதி பிடிச்சு இழுக்குது. வேற வழி இல்லாம போருக்கு போறேன், ஆனா வெற்றி பெற்று திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போறோம்.
ஆனா வெற்றி பெற்று திரும்ப மாட்டேன்னு சொல்லிட்டு போனவன் போர்ல உண்மையிலே பெர்ஃபார்மன்ஸ் சரியா இருந்திருக்குமா? இல்லை. அவன் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் கொண்டு பயங்கரமாக சண்டை போட்டவன் கும்பகர்ணன். போர்க்களத்தில் அதிகமாக சண்டை போட்ட வீரர்கள்னா அது கும்பகர்ணனும் இந்திரஜித்தும் தான். அப்படி அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதற்காகத்தான் அவன் அவ்வாறு சொல்லிவிட்டு போனான், வென்று இவன் வருகிறன் என்று. அப்பொழுது அங்கதனை வீழ்த்துகிறான் கும்பகர்ணன், சுக்ரீவனை வீழ்த்துகிறான், அனுமனை வீழ்த்துகிறான், இலக்குவன் ஆகியோரை தோற்கச் செய்கிறான். இறுதியில் ராமனுடன் போரிட்டு பல காயங்கள் ஏற்படுத்துகிறான். அவன் கும்பகர்ணன் நிகழ்த்திய அந்த போரை கம்பர் விவரித்து படிக்கும்போது எவ்வளவு கொடூரமாக போர் செய்தான் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். அப்ப அவன் போர் செய்கிறான், அவனுடைய வலது கையை ராமன் வீழ்த்தி விடுகிறான். வலது கை வெட்டப்பட்டு காயப்பட்டு வீழ்ந்து கிடக்கின்றன. அப்ப அந்த வலது கையை எடுத்துக்கிட்டு அடிக்க போறான். எப்படி சொல்றாரு கம்பர்? அற்று வீழ்ந்த கை அறாத வெங்கையினால் எடுத்து போர் செய்தான். விழுந்த கைய எடுத்து ஒரு ஆயுதமா வச்சுட்டு போர் செய்யறான். அதை பார்த்த வானர படைகள் எல்லாம் என்ன சொல்லிச்சான்? வானர படைகள் அஞ்சி ஓடின. எதுக்காக அஞ்சி ஓடினமா? உள்ள கையிலும் அற்ற வெங்கரத்தையே அஞ்சின. அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வெட்டுப்படாத இந்த கைக்கு அச்சப்படலையா, வெட்டுப்பட்டு வீழ்ந்த கையை எடுத்து அடிக்கிறானேன்னு சொல்லி அச்சப்பட்டு அந்த வானர படைகள் எல்லாம் பயந்து போய் ஓடியது அப்படின்னு சொல்லி கம்பன் எடுத்துரைக்கிறான். இன்னொரு இடத்துல அடிச்சு வீழ்க்கும்போது வேற்று கையையும் வேலையில் இட்டான். இன்னொரு அடுத்த கையை வெட்டி கடல்ல தூக்கி போட்டுறான். கை இரண்டோடு கால்களும் துணிந்தான். கை இரண்டோடு கால்களை வெட்டுப்பட்டு வீழ்த்துகிறான். வெறுப்பு ஒன்றை நாவினால் விசும்புற வீசினான். அடுத்தும் விடலவன். இத்தனை காயப்பட்ட பிறகும் எடுத்து நின்று போரிடுறான். வெறுப்பு ஒரு பெரிய மலையை தன்னுடைய நாவினால் எடுத்து விசும்பு வானத்தை தொடும் அளவுக்கு வீசினான். இவ்வாறு பல காயங்கள் நேர்ந்த பிறகும் கும்பகர்ணன் தொடர்ந்து போர் செய்கிறான். அப்பொழுதுதான் ராமனை பத்தி கம்பர் சொல்றார், வள்ளலும் மலர்கரம் எதிர்ப்புற்றான். ராமன் ஒரு இடத்துல கூட பயந்து ஒரு கையை நடுங்கிற மாதிரி காட்டல. ஆனா கும்பகர்ணனோடு நடந்த அந்த போரை பார்த்துட்டு வள்ளலும் மலர்கரம் எதிர்ப்புற்றான் என்று கம்பர் குறிப்பிடுகிறார். இறுதியில் சுக்ரீவன் கும்பகர்ணனின் மூக்கை அறுத்து விடுகிறான். அப்பொழுது மூக்கிலா முகமாக கிடைக்கின்றான். அப்பொழுது ராமனிடத்தில் கும்பகர்ணன் ஒரு வேண்டுதல் விடுகிறான். மூக்கிலா முகம் என்று முனிவரும் அமரரும் நோக்குவார், நோக்காமை நுண் கணையால் என் கழுத்தை போக்கி நீக்குவாய், நீக்கி நெடுங்கடலில் கருங்கடலுள் போக்குவாய், இது நின்னை வேண்டுகின்ற பொருள் என்றார். நான் உன்னை ஒண்ணு கேட்டுக்கிறேன். நான் இவ்வளவு அடிபட்டு போரிட்டு இறந்து கிடக்கின்றேன், இப்ப மூக்கு அறுபட்டும் கிடக்கின்றேன். என்ன மூக்கில்லாத முகம் என்று முனிவர்களும் தேவர்களும் நோக்குவார். என்ன ஏசி பார்ப்பாங்க, கேவலமா பார்ப்பாங்க. ஏற்கனவே என் தங்கச்சி சூப்பனவை மூக்கறுபட்டு இலங்கையில சுத்திக்கிட்டு தர்றான். இதுல என்னையும் பார்த்துட்டு என்னென்னமோ பேசுவாங்க. அதனால நான் என்ன பண்ணணும், என்னை கழுத்தை போக்குவார், நெடும் கடலில் போக்கி தூக்கி என்னை கடல்ல போற்று என்று சொல்லி நின்னை வேண்டுவது என்று கும்பகர்ணன், காயப்பட்ட அந்த கும்பகர்ணன் ராமனிடம் கடைசியாக கேட்டுக்கொள்கிறான். ராமனும் கும்பகர்ணனை கொண்டு போய் கடலில் வீழ்த்துகிறான். அடுத்து காயமும் மருந்தும். காயத்தை பற்றியே சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஆனா மருந்தை பற்றி எங்கேயாவது சொல்றாரா? கம்பர் சொல்றார். இந்திரஜித்தால் ஏவப்பட்ட அந்த பிரம்மாஸ்திர படலர் பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்மாஸ்திரத்தால் பலர் இறந்து போகிறார்கள். 70 வெள்ள சேனைகளும் வீழ்ந்து போகின்றன. ராம லக்குவர்கள் எல்லாம் வீழ்ந்து கிடக்கின்றனர். அப்பொழுது மருந்து மலையை கொண்டு வருவதற்காக சாம்பவன் என்பவன் அனுமனிடம் வழி சொல்கிறான். அவன் சென்று இன்னென்ன இடத்துல இன்னென்ன மூலிகை இருக்கும், இன்னென்ன மூலிகை இந்த உடல்
வாகை போக்குவதற்கு, குணப்படுத்துவதற்கு இது பயன்படும் சொல்லி ஒரு 4 வகையான காயங்களை பற்றி சொல்றோம். சிலர் மாண்டு கிடக்கின்றனர், சில பேர் காயப்பட்டு கீழே விழுந்து கிடக்கின்றனர். சிலர் உடல் வேறு தலை வேறு என்று வெட்டப்பட்டு கிடக்கின்றனர். சிலர் உடலில் ஆயுதம் தைக்கப்பட்டு வீழ்ந்து கிடக்கின்றனர். சிலர் உடல் சிதைந்து அடையாளமே தெரியாமல் கிடக்கின்றனர். இப்படி 4 விதமாக போரிட்டு இறந்தவர்கள் கிடைக்கின்றார்கள். இவர்களை குணமாக்குவதற்கு மருந்தை கொண்டு வா என்று அனுமனை அனுப்புகிறார்கள். அந்த இடத்தை கம்பன் சொல்றான். மாண்டாரை உய்விக்கும் மருந்து ஒன்றும் உடல் வேறு வயிர்களாக கீண்டலும் பொருந்துவிக்கும் ஒரு மருந்தும் படைக்கலங்கள் கிளைப்பது ஒன்றும் மீண்டேயும் தன் உருவை அருளும் ஓர் மெய் மருந்தும் உள. இந்த 4 வகையான உடல் சிதைந்த உடலை உயிர்ப்பித்து எழுப்புவதற்கு 4 விதமான மருந்துகள் இருப்பதாக கம்பன் இங்கு குறிப்பிடுகிறான். அதே போல பிரம்மாஸ்திர படலத்தில் ராம லக்குவர்கள் எல்லாம் மயங்கி விழுந்து இறந்து கிடக்கின்றனர். அதை சீதையிடம் காட்ட வேண்டும் என்பதற்காக சீதையை கூட்டிக் கொண்டு வருகிறான் ராவணன். அது சீதை களம்கான் படலம் என்ற பகுதியில் இடம்பெறுகின்றன. அப்போது போர்க்களத்தில் ராம லக்குவர்கள் விழுந்து கிடப்பதை பார்த்துவிட்டு சீதை மிகுந்த துன்பப்படுகிறார். துன்பப்பட்டு அவர் சொல்றார், மன்னோர் உயிரே இமையோர் வழியே கண்ணே அமிழ்தே கருணா அரணே என்னா மயலோடு இருந்தது நின் புண்ணாகிய மேனி பொருந்திடவோ. இவ்வளவு நாள் இந்த அரக்கர் ஊர்ல நான் உயிரோடு இருந்தது, புண்பட்டு காயப்பட்டு கிடந்த இந்த உடலை நான் கட்டி தழுவிடவா என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு சீதை புலம்புகிறார். காயப்பட்டவர்களை காண்பதற்காகவே கம்பன் இந்த படலத்தை படைத்திருக்கிறான். அடுத்ததாக இந்திரஜித்தின் காயம். இந்திரஜித்தன் மிகச்சிறந்த போர் வீரன். அவனை வீழ்த்துவதற்கு ராமனுடைய படைகள் தடுமாறியது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவ்வளவு பெரிய வீரன். வில்லாளரை எண்ணி விரல் முன் நிற்கும் இந்திரஜித் அப்படி சொல்றான். அவனை எண்ணிட்டு தான் மற்ற வில்லாளர்களை எண்ணணும். வீரத்தின் பன்மை தீர்த்தான். ஒருமைதான் வீரன்னா அது இந்திரஜித்து தான், பன்மையே கிடையாது என்றெல்லாம் அவனுடைய வீரத்தை பற்றி கம்பர் குறிப்பிடுகிறார். இந்திரன் உடனான போரில் கூட அவன் வெற்றி பெற்ற தழும்புகள் அவன் உடலில் இருந்ததான். அதை ஒரு இடத்துல சொல்றார், ஆளும் இந்திரருக்கு அன்னவன் பிணித்ததன் பின்னை தாளினும் உள தோளினும் உள இன தழும்புன்றான். இந்திரர்களோடு நடந்த போரில் காயப்பட்டு வெற்றி பெற்ற அந்த தழும்பு இந்திரஜித்தோடைய காலிலும் உள்ளனா தோளிலும் உள்ளதான். இப்படிப்பட்ட வீரனாகிய இந்திரஜித் நாகபாச படலத்தை ஏவி அதில் பெரும் தோல்வி உறுகிறான். ரொம்ப அடிபட்டு எந்திரிக்க கூட முடியாத நிலையில வந்து தன் அரண்மனைக்கு வருகிறான். அதை கம்பன் சொல்றார், எழுந்து அடி வணங்கல் ஆற்றான். எப்படியா எந்திரிச்சு அவனை பார்க்கறதுக்கு ராவணன் வர்றான். அப்ப வந்தது எழுந்து நிக்கணும்ல, எழுந்து அடி வணங்கல் ஆற்றான். இரு கையும் அரிதியின் ஏற்றி தொழும் தொழிலாளனை நோக்கி துணுக்குறும் மனத்தான். 2 கையையும் சேர்த்து வணங்க கூட முடியல, எழுந்திருக்க முடியல. 2 கையையும் பொருத்தி வணங்க முடியாத ஒரு நிலையில தொழும் தொழிலாளனாகிய ராவணன் வரும் பொழுது துணுக்குற்று மிகுந்த கோபத்தோடு எழுந்து அவனிடம் பேசினான் அப்படின்றத சொல்றாரு. இன்னொரு இடத்துல நிகும்பலை யாகம் நடக்கிறது. நிகும்பலை யாகத்தில் இந்திரஜித் தோல்வியுறுகிறான். அந்த செய்தி நமக்கு தெரியும். இந்திரஜித் சந்தித்த அந்த தோல்விகளில் நிறைய துன்பப்பட்டு மீண்டும் அடிபட்டு அரண்மனையில் இருக்கிறான். அப்பொழுது ராவணன் திரும்ப இந்திரஜித்தை பார்க்க வர்றான். ஆளை பார்த்ததுமே கணிச்சிட்டான். அது கம்பன் பாட்டுல சொல்றான், தொடங்கிய வேள்வி முற்றுப்பெற்றிலா தொழில் நின் தோள் மேல் அடங்கிய அம்பே என்னை அறிவித்தது.
அழிவையில் யாக்கை நடுங்கினை போல சால தளர்ந்தனை. என்ன சொல்றான்? தொடங்கிய வேள்வி, நீ நிகும்பலை யாகம் செய்யக்கூடிய அந்த வேள்வி யாகம் செய்யும் பொழுது அது முற்று பெற்றிலா தன்மை, அது சக்சஸா முடியாத அந்த தன்மை உன்னுடைய தோளில் ஏற்பட்ட அந்த அம்பு காயமே எனக்கு அறிவித்தது. போரில் தோற்றனை போலும் இன்று உடலும் யாக்கையும் தளர்ந்து சோர்ந்து உற்றாய் என்று அவனுடைய காயம் குறித்து ராவணன் எடுத்துரைக்கின்றான். இன்னொரு இடத்தில் இந்திரஜித்தின் வீரத்தை குறித்து இலக்குவன் பேசுகிறான். போர்ல எல்லாம் அம்பு விட்டுட்டே இருந்தாங்க. அவன் அம்பையெல்லாம் வாங்கி வாங்கி இந்திரஜித்தோட தோல்ல பட்டு காயப்பட்ட அந்த அம்பையெல்லாம் எடுத்து பிடிக்க அவன் வீசி எறிஞ்சான். அது கம்பன் சொல்றார், எய்தவன் பகழி எல்லாம் பறித்து இவன் என்மேல் எய்யும் கை தடுமாறாது உள்ளம் உயிர் இனம் கலங்கா யாக்கைன்றான். எய்தவன் பகழி எல்லாம், அவன் எரிஞ்ச அந்த அம்பையெல்லாம் பறித்து அவன் எடுத்து என் மேல எரிஞ்சான். ஆனா அப்படி எரியும் பொழுது அவன் எப்படி இருந்தானா, அம்பு தைக்கும் போதே பெரு வலி ஏற்படும், அதை எடுத்தா அது அதுக்கு மேல வலிக்கும். நம்ம காலில் முள்ளு குத்திடுச்சுன்னா குத்தும் போதே லேசா கத்துவோம், அந்த முள்ளு உள்ள மாட்டிக்கிட்டு அதை எடுக்கும் பொழுது அதை விட 3 மடங்கு கத்துவோம். அப்ப இவன் எய்தவன் பகழி எல்லாம் எடுத்து அவன் உருகி அப்படி உடம்புல இருந்து எடுத்து என் மேல எரிஞ்சான். அப்படி எரியும் போது அவன் கை தடுமாறலையான், உள்ளம் உடல் யாக்கை கலங்கலையாம், உடம்பு கூட கொஞ்சம் கூட தடுமாறல, அவ்வளவு வேகமாக எழுந்து நின்று போரிட்டான் என்று இந்திரஜித்தின் வீரம் குறித்து இலக்குவன் எடுத்துரைக்கிறான். அடுத்து இலக்குவனின் காயம். போரில் அதிகமாக காயப்பட்டு வீழ்ந்தவன் இலக்குவன் தான். முதல் நாள் போரில் ராவணனால் காயப்படுறான், கும்பகர்ணனால் காயப்படுறான், இந்திரஜித்தால் காயப்படுறான், அப்புறம் அதிகாயனாலும் காயப்படுறான். இறுதியில் ராவணன் எறிந்த வேலை ஏற்று காயப்பட்டு விழுந்து கிடக்கிறான். இப்படி காயங்களை அடுக்கிக்கிட்டே போனோம்னா அது இலக்குவனுக்கு தான் அதிக காயம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்காக வந்த காயம். கும்பகர்ணன் இறக்கும் பொழுது ராமன்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டான், என்னுடைய தம்பி வீடனனை இந்த போர்க்களத்தில் ராவணன் பார்த்தால் நிச்சயம் அவனை கொல்லுவான், அவனை தயவு செய்து கொல்லாமல் அவன் உயிரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டான். அந்த கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட காயம்தான் அந்த இலக்குவனின் காயம். அவன் சொல்றான், தம்பி என நினைந்து இறங்கி தவிரான் அத்தகவு இலான், நம்பி இவன்தனை காணின் கொள்ளும் இறை நல்கானால் உம்பியைத்தான் உன்னைத்தான் அனுமனைத்தான் ஒரு பொழுதும் எம்பி பிரியானாக ஆள யான் வேண்டினேன் என்கிறான். அவனை தயவு செய்து நீயும் சரி, உன்னுடைய தம்பி இலக்குவனா இருந்தாலும் சரி, உன்னையும் சொல்றேன் அனுமனையும் சொல்றேன், யாராவது அவனை வீழ்த்தணும்னு வந்தா உங்களோட உயிரவாது கொடுத்துருங்கப்பா என்று ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டான் கும்பகர்ணன். அந்த வாக்கை ஏற்று காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மயன் கொடுத்த வேலை ராவணன் எடுத்து வீசுகிறான். அப்படி வீசி அந்த வேல் வீடனனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது அந்த வேலை யாரெல்லாம் தாங்க வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி கம்பன் ஒரு பட்டியல் இடுகிறான். வீடனன் முன் இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி இலக்குவன் வந்து நிற்கிறான். இல்லை நான் அந்த வேலை தாங்கிட்டு செத்து போயிறேன்னு சொல்லி அவனுக்கு முன்னாடி அங்கதன் வந்து நிற்கிறான். இல்லை அவனுக்கு முன்னாடி சுக்ரீவன் வந்து நிற்கிறான், நான் இறந்து போயிறேன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவனுக்கு முன்னாடி அனுமன் வந்து நிற்கிறான். இப்படி ஒவ்வொருத்தராக வீடனனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக காயத்தை ஏற்று இறப்பதற்கு முன்வருகிறார்கள். அப்படி முன்வரும் பொழுது மீண்டும் இலக்குவனே முன் நின்று அந்த மயன் கொடுத்த அந்த வேலை எரிந்த ராவணன் எடுத்து எரிந்த வேலை இலக்குவன் தாங்கி வீழ்ந்து போகின்றான். இப்படி காயத்திற்கே வாழ்ந்தவன். உன் அண்ணன் இறக்கும் முன்பே முன்னம் முடி என்று சொல்லி அவருடைய தாய் அனுப்பி விட்டான்.
அதற்காகத்தான் இந்த அளவுக்கு பல காயங்கள் ஏற்படுத்துகிறான். இன்னொரு இடத்துல இலக்குவன் எவ்வாறு போர் செய்தான் அப்படின்றத கம்பர் காட்டுறார். எப்படி போர் செஞ்சான், யாராருக்கு எவ்வளவு காயத்தை ஏற்படுத்தினான் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியல் இடுறார். சிலவரை கரம், சிலவரை செவி, சிலர் நாசி, சிலவரை கழல், சிலவரை கண் கொழும் செயலால் நிலவரை தருபொருள் வழி தண்டமிழ் இறப்பும் புலவர் சொல்துறை புரிந்திதவும் போன்றது சரங்கள் அப்படின்றது. சில பேர்த்த கரங்களை மட்டும் வெட்டி வீழ்த்துறானா இலக்குவன், அதாவது அரக்கர் படையில் இருக்கக்கூடிய வீரர்களுடைய கரத்தை மட்டும். சிலருடைய செவியை வீழ்த்தினான், சிலரை நாசியை வீழ்த்தினான், கழலை வீழ்த்தினான், சிலரை கண்மேல் அம்பு எய்து வீழ்த்தினான். ஏன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாரபட்சமா அம்பு எய்தான் அப்படிங்கிறத கம்பர் ஒரு உவமையில சொல்றாரு. நிலவரை தருபொருள் வழி தண்டமிழ் நிரப்பும் புலவர் சொல்துறை. அதாவது அந்த காலத்துல அரசன்கிட்ட போய் யாசகம் போய் வாங்கணும்னா புலவர்கள் அந்த அரசனை புகழ்ந்து பாடணும். இவன் எவ்வளவு செல்வம் தருவான் அப்படின்னு அந்த தரு பொருளை வைத்து தான் நீங்க பாட்டே பாடுவாங்க. பெரிய ஒரு அந்த நிலப்பரப்பே நீ வச்சுக்கப்பா அப்படின்னா நல்லா புகழ்ந்து பாடுறது. இல்லை இந்த உனக்கு இந்த முத்து மாலை தான் அப்படின்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறது. இல்லை உனக்கு இந்த வெள்ளி காசு தான்னா ஒரு வரியில புகழ்ந்து பாடிட்டு போறது. அப்படி வீரர்கள் அந்த தருபொருள் தரக்கூடியவர்களுடைய அளவை பார்த்து எப்படி புலவர்கள் பாடல் ஏற்றுவார்களோ அதுபோல வீரர்களின் வீரத்தை வைத்து இலக்குவன் அம்பு எய்தானான். ஏன்னா அங்க அரக்கர்கள் கூட்டத்திலிருந்து போருக்கு வந்தவங்க எல்லாரும் வீரர் கிடையாது. அங்க உட்கார்ந்துருந்தவங்க நின்றவங்க எல்லாம் ராவணன் என்ன பண்ணிருவான், வேலை எடுத்து கொடுத்து போருக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பான் போல. ஏன்னா எல்லாரும் வீரரா வந்துடுறது இல்லை. எதுக்கு அவங்கள போட்டு கொண்டுகிட்டு சிலவரை கரம், சிலவரை செவி, நாசி, கடல், கண் என்று ஒவ்வொருவராக பிரித்து கொண்டு அவன் வீழ்த்தினான், காயப்படுத்தினான் என்பதை கம்பன் ஒரு இடத்தில் காட்டுகின்றார். அடுத்து ராவணனின் காயம். முதல் நாள் போரில் ராவணன் தோல்வியுற்று திரும்புகிறான். இன்று போய் போருக்கு நாளை வா என்று அனுப்பிவிடுகிறான் ராமன். வரும்பொழுது எப்படி வந்தான், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும் எல்லாம் காயப்பட்டு அடிபட்டு போய் வந்து நிற்கிறான். சும்மா வரல, சும்மா போருக்கு போய் இன்று போய் போருக்கு நான் நல்லா அடியை கொடுத்துட்டு தான் அனுப்பிச்சுட்டு இருக்காரு அவன். அதான் கம்பன் சொல்றான், வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோல், அவ்வளவு பெரிய தோல் எல்லாமே காயப்பட்டு அவன் வந்து நிற்கிறானா. அப்போது அவனை பார்த்த மாளியவான் அவனுடைய பாட்டன் சொல்றான், பொருந்த வந்துற்ற போரில் தோற்றனை போலும் வருந்தினை மனமும் தோளும் வாடின. நடந்த இந்த மிகப்பெரிய போர்ல தோத்துட்டு வந்திருக்க போல உன்னுடைய மனதையும் தோளையும் பார்க்கும் போதே தெரியுதேடா, காயப்பட்டு வந்திருக்கக்கூடிய இந்த உடம்பை பார்க்கும் போதே தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏளனமாக கிண்டலாக மாளியவான் சொல்றான். அப்பொழுது ராவணன் உடைய நாக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கம்பன் ஒரு இடத்துல சொல்றான். நம்மெல்லாம் எங்கேயாவது போகும்போது விழுந்துட்டோம்னா அடிபட்டோம்னா நாக்கு வறண்டு போய் தழுத்தெழுத்து போயிடும். உடனே தண்ணியை குடின்னுவாங்க. அப்படி அவன் போர்ல சண்டை போட்டு வீழ்ந்து போய் வந்த அந்த ராவனுடைய நாக்குல எப்படி இருந்ததுன்னு கம்பர் சொல்றார். நவையறு பாகை அன்றி அமுதினை நக்கினாலும் சுவையற புலர்ந்த நாவான். இனிப்பு மிகுந்த வெள்ளப்பாலத்தை அது கூட அல்லாம அமுதத்தையே அவன் நாக்குல வச்சாலும் அவன் சுவையை உணர மாட்டானான். ஏன்னா அந்த அடி வாங்கிட்டு வந்து கிடக்கிறான். இப்படி தோல்வியுற்று வந்த அவனுடைய காயத்தினால் அவனுடைய நாக்கு எப்படி தழுதழுத்து போனது என்பதை கம்பர் இங்கு குறிப்பிடுகிறார். இறுதி நாள் போரில் ராவணனும் கடுமையாக போர் செய்கிறார்கள். ஆகாயத்தில் நின்று போர் செய்கிறார்கள். அப்பொழுது ராமன் ஒரு அம்பால் ராவணனை வீழ்த்துகிறான். அப்படியே விழுந்து குப்பரக்க விழுந்து கிடக்கிறான் ராவணன். வீழ்ந்து கிடந்த அவனுடைய உடலை பார்த்துட்டு ராமன் திகைத்து போனான். ஏன்னா அவனுடைய முதுகில
காயப்பட்ட தழும்பு இருந்தது. 3 உலகங்களை வென்றவனுடைய முதுகிலா இவ்வளவு பெரிய காயம். ஒரு போருக்கு அஞ்சி புறமுதுகிட்டு வீழ்ந்தவனை போயா இவ்வளவு நாள் நம்ம போரிட்டோம், இது வெற்றியே கிடையாது, ஒரு கோழையை கொன்னுட்டோம் அப்படின்னு சொல்லி ராமன் மிகுந்த துன்புற்று கொண்டிருந்தான், ரொம்ப வருந்தி கொண்டிருந்தான். அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா புறநானூற்றுல ஒரு பாட்டு, முதியோன் சிறுவன் படை சிதைந்து அஞ்சினான் மாறினான் என பலர் கூற உண்ட என் முளை அறுத்திடுவேன் என்று ஒரு தாய் படுபினம் தேடி போய் போர்க்களத்தில் போய் தன்னுடைய மகனை பார்த்துட்டு ஈன்ற பொழுதினும் பெரிதும் உவந்தனான். அந்த காலத்துல புறமுதுகில காயப்பட்டா மிகப்பெரிய கேவலம். புறமுதுகில காயப்பட்டா அவன் அஞ்சி ஓடி பயந்தவன் அர்த்தம். அது புறநானூறு பாடல்ல வருது. ஒரு தாய் தாம் புள்ள போருக்கு சென்று புறமுதுகில் அடிபட்டு இறந்து போயிட்டான்னு பல பேர் சொல்றாங்க, உன் மயம் புறமுதுகில் இறந்து போயிட்டானவங்கள அப்படின்றது அந்த தாய் துடித்து போறான். என் மயம் அப்படிலாம் இறந்திருக்க மாட்டான், அப்படி இறந்திருந்தால் அவனுக்கு நான் பால் கொடுத்த அந்த மார்பை அறுத்திடுவேன் என்று சொல்லி போர்க்களத்துல போய் ஒவ்வொரு பிணமா பரட்டி பார்த்தவன். பார்த்துட்டு பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தான் அவன் மகனை பார்த்துட்டு. ஏன்னா அவன் புறமுதுகில் அடிபடாம நெஞ்சில் அடிபட்டு இறந்திருந்தான். இப்படி தமிழ் மரபு, வீர மரபு புறமுதுகில் அடிபட்டவனை மிக தாழ்வாக நினைக்கக்கூடிய ஒரு மரபு. அப்படி இங்கு ராவணன் புறமுதுகில் காயப்பட்டு வீழ்ந்து கிடக்கின்றானே என்று நினைத்து ராமன் ரொம்ப துன்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அங்கு பக்கத்தில் அருகில் இருந்த வீடனன் வேகமாக ராமனிடம் சொல்றான், இது புறமுதுகில் ஏற்பட்ட காயம் அல்ல, இவன் யானைகள் மீது பகைவர்கள் இல்லாமல், ஏன்னா அந்த ஆடிய காலும் பாடிய வாயும் சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவன் நிறைய பேர்த்தோட பகைவர்களை வரவழைத்து கொண்டு சண்டை போட்டு போரிட்டு நிறைய சண்டை போட்டு விழுந்து கிடந்தவன் இன்னைக்கு பகைவர்கள் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி யானைகளை கூப்பிட்டு தன்னுடைய மார்புல மோத விட்டு சண்டை பிடிப்பானோ. அப்படி மோதும் பொழுது அந்த தந்தங்கள் உடம்புக்குள்ள போய் நின்றுச்சான். இன்னைக்கு மருத்துவ குறிப்புல கூட சொல்றாங்க, அந்த தந்தம் உடம்புல நின்னா அது செப்டிக் ஆகாதான். அப்படி அவனுடைய தந்தம் உடம்புல நின்றுருக்கு. அந்த போர்ல ராவணனோடு சண்டை பிடிக்கும் பொழுது முதல் நாள் போர்ல ஓங்கி ஒரு குத்து விடுறான் அனுமன். அப்பொழுது அந்த தந்தங்கள் எல்லாம் பின்னாடி பிடிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. அப்படி ஏற்பட்ட அந்த காயம்தான் இப்பொழுது தழும்பாக நிற்கிறது. இவன் ஒரு கோழை அல்ல, என் அண்ணன் வீரன்தான் என்பதை வீடனன் நிலைநிறுத்துகிறான். தன்னுடைய தம்பி கும்பகர்ணன் இருக்கும் போது வீடனன் பேசல, தன் மகன் இந்திரஜித்து இறக்கும் போது பேசல. ஆனா இங்க ராவணன் காயம் குறித்து அவன் இங்கு பேசுகிறான். அடுத்ததாக மனக்காயம். ஒரு 2 இடங்களை மட்டும் சொல்லிவிட்டு முடித்து விடுகின்றேன். கம்பராமாயணத்தில் மனக்காயம், பெரிதும் மனக்காயம் அடைந்த பாத்திரங்கள் 2. ஒன்று தசரதன், இன்னொன்று பரதன். முதலில் மனக்காயம் அடைந்தவன் தசரதன். கைகேயியிடம் வாக்கு கொடுத்து விட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறுகிறான். பரதன் அயோத்தியில் இல்லாத நேரம் பார்த்து ராமனுக்கு பட்டம் சுட்ட நினைக்கும் பொழுது அந்த பட்டத்தை அவன் நாடாள்வதை முற்றுப்புள்ளி வைக்கிறாள் கைகேயி. தசரதன் முன்பு கொடுத்த வரங்களை இப்பொழுது பயன்படுத்திக் கொள்கிறாள் கைகேயி. ஏய வரங்கள் 2இல் ஒன்றினால் என் சேய் அரசு ஆள்வதும் சீதை கேழ்வன் போய் வனம் ஆள்வதும் என்று புகன்று நின்றால் தீயவை யாவையும் சிறந்த தீயா. நான் கொடுத்த 2 வரத்தால் ஒரு நீ எனக்கு கொடுத்த 2 வரத்தால் ஒரு வரத்தால் என் பிள்ளை பரதன் அரசு ஆள வேண்டும். சீதை கேழ்வன், சீதையோடைய கணவன் ராமன் வனம் ஆள வேண்டும் என்று சொன்னதும் தசரதன் துடிதுடித்து போயிடறான்.
ரொம்ப கை காலெல்லாம் நடுங்கி போயிடறான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அன்னைக்கு நடந்த அந்த காயத்துக்கு இப்ப மிகப்பெரிய மனக்காயத்தை தசரதனுக்கு ஏற்படுத்தி விடுகிறாள் கைகேயி. அப்பொழுது தசரதன் எப்படி இருந்தானா? கையோடு கையை புடைக்கும், வாய் கடிக்கும், மெய்யுரை குற்றம் என புழுங்கி விம்மும், நெய்யறி உற்றன நெஞ்சு அழிந்து சோறும். கையோடு கையை சேர்த்து அப்படி புடைக்கிறானா. என்னாடா அப்படி கேட்டாலே அவளை கொண்டுலாமோன்ற அந்த கோபம். வாய் கடிக்கும், அப்படியே வாயெல்லாம் பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்த குற்றத்தை எப்படி நீக்கிறது என்று விம்மி தீயில் எரிகின்ற தீயில் எரிகின்ற உடல் போல் துடிதுடித்து போனானா தசரதன். எவ்வளவோ கெஞ்சி பார்க்கிறான். பெண்ணே வன்மை கேகையன் மானே கண்ணே வேண்டுவெனில் ஈயக்கடவே மண்ணே கொள் நீ மற்றொன்று மறை என்றான். என்ன சொல்றான்? கண்ணே மணியே முட்டே எல்லாம் சொல்லி பார்க்கிறான். அவ கேட்கிற மாதிரி இல்லை. எதை வேணா என் கண்ணையே கேள்வி தர்றேன். ஆனா ராமனை காட்டுக்கு போக சொல்லாத, உன் மகன் வேண்டாம் நாடாளட்டும், மண்ணே கொள் நீ மற்றொன்று மற்றொன்று அவன் காட்டுக்கு போறன்னு சொல்கிறக்கூடிய செய்தியை தயவு செய்து மறந்து விடு என்று மனக்காயத்தோடு தசரதன் பேசுகிறான். கடைசி வரை கைகேயி ஒத்துக்கொள்ளவே இல்லை. ஈந்தேன் இவ்வரம் என் செய் வனம் ஆள மாய்ந்தேன் நான் போய் வான் உலகு ஆள என்று வேண்டுகோள். போ, இந்தா உனக்கு வரத்தை கொடுத்துட்டேன், உன் மகனை நாடாள சொல்லி நான் இறந்து போய் வானாளாக போகிறேன் என்று துடிதுடித்து அன்று விழுந்து இறந்து போகிறான் தசரதன். அடுத்து பரதனின் காயம். அயோத்திக்கு திரும்பிய பரதன் ராமன் வனம் போன செய்தியையும் தனக்கு பட்டம் சூட்டப் போகிறாள் என்ற செய்தியையும் அறிந்து திகைத்து போகின்றான். இது எவ்வாறு ஏற்பட்டது என்று வினவுகிறான் தன்னுடைய தாய் கைகேயியிடம். அப்பொழுது கைகேயி சொல்றார், வாக்கினால் வரம் தர கொண்டு மைந்தனை போக்கினேன் வனத்திடை, போக்கி பார் உனக்கு ஆக்கினேன், அவன் அது பொறுக்காலாமையால் நீக்கினான் தன்னுயிர் நேமி வேந்தென்றார். வாக்கினால் வரம் தர கொண்டு, அவன் எனக்கு கொடுக்க வேண்டிய 2 வரத்தை நான் கேட்டேன். உன்னை நான் அரசு ஆள வைத்தேன், வனத்திடை போக வைத்தேன் ராமனை, பார் உனக்காக நான் ஆக்கி வைத்தேன், அதை பொறுக்க மாட்டாம உங்க அப்பா இறந்து போயிட்டான். எப்படி சொல்றேன்னு பாரு. அது பொறுக்காமையால், அதை தாங்க முடியாம இறந்து போயிட்டானா. ரொம்ப எவ்வளவு கொடுமையான ஒரு மனம் படைத்தவளா இருந்து அவர் பேசியிருப்பாங்க. அதை கேட்ட பரதன் துடிதுடித்து போகிறான். மிகுந்த மனக்காயம் ஏற்பட்டு துடிதுடித்து போகிறான். கைகேயி செய்த தீமை செயலுக்கு நான் காரணமாய் விடுவேனோ என்று வருந்துகிறான். பாவம் செய்தவர்கள் 42 பாவம் செய்தவர்கள் என்னென்ன நரகத்திற்கு போவார்கள் என்று பட்டியலிடுகிறான் பரதன். அதை சொல்றான், அறம் கெட முயன்றோன் அருள் இல் நெஞ்சினன், பிறன்கடை நின்றவன் பிறரை சீறியோன், பொய்க்கறி கூறினோன் போருக்கு அஞ்சினோன், பிறன் பொருள் மறைந்து வப்பினோன், நன்றி மறந்தவன். சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி இத்தனை பேர் போகக்கூடிய நரகத்திற்கு நான் போய் வீழ்வேன் என மிகப்பெரிய பாவத்திற்கு ஆளாக்கி விட்டீர்களே என்று தன்னுடைய தாயிடம் பேசுகிறான். இப்படி 14 ஆண்டுகள் மனக்காயத்தில் இருந்தவன் பரதன். தசரதன் கூட மனக்காயம் ஏற்பட்டு வானுலகு ஆள போறேன்னு போயிட்டான். ஆனா துடிதுடித்து 14 ஆண்டுகள் காத்திருந்தவன் பரதன். அப்படி காத்திருந்த பரதன் இன்னும் ராமன் வரவில்லையே, அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ தெரியலையே, இனிமேலுக்கு நம்ம உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நெருப்பு புகுத்தி அதில் புகுந்து இறக்கிறதுக்கு தயாராகின்றான். அப்பொழுது கோசலை வந்து தடுக்கிறார். தயவு செய்து இறந்து போகாதே, ராமன் கண்டிப்பாக வருவான், அவனை நம்பு, இல்லை நான் இறப்பது உறுதி அப்படின்னு சொல்றான். தயவு செய்து தாய் சொல்லை கேள் என்கிறாள் கோசலை. அப்பொழுது கம்பன் ஒரு பாடல் வைக்கிறான்.
அந்த பரதனுடைய மனக்காயம் எப்படி இருக்கு இறுதியிலன்றது இந்த பாட்டே நல்ல உதாரணம். தாய் சொல் கேட்டலும் தந்தை சொல் கேட்டலும் பாசத்து அன்பினை பற்று அற நீக்கலும் ஈசற்கே கடன் யான் அஃது இழைக்கிலேன் மாசு அற்றேன் இது காட்டுவேன் மாண்டு என்றான். என்ன சொல்றான்? தாய் சொல் கேட்டலும், தாய் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு சரிமான்றது சொல்றதும், தந்தை சொல் கேட்டலும், அப்பா என்ன சொல்றாரோ அதை கேட்டுட்டு மண்டையாட்டிக்கிட்டு போறதும், பாசத்தினால் உறவினர்களை மறந்து காட்டுக்கு போய் இப்படி எங்களெல்லாம் தவிக்க விட்டதெல்லாம் ஈசற்கே கடன். அது ராமனுக்கு தான் பொருந்தும். நான் அது புரியல. நான் மாசு அற்றவன், நான் துன்பமற்ற, நான் ஒரு தவறானவன் அல்ல, என் மேல் குற்றம் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக நான் இன்று மாண்டு என் உயிரை போக்கி காட்டுவேன் என்று பரதன் தீயில் விழப் போகிறான். அப்போது அனுமன் வந்து எரியை கரியாக்கினான் அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றினான்னு சொல்லி முடியும். அடுத்து இறுதியாக தசரதனின் வருகையும் வரமும். ராவணன் வதம் முடிந்த பிறகு சீதையோடு எல்லோரும் அயோத்திக்கு திரும்புகிறார்கள். அப்பொழுது தசரதன் வானமார்க்கமாக வந்து ஆசீர்வதிக்கிறான் ராமனை. அப்படி ராமனிடம் 2 வரங்கள் கேள், நான் தருகிறேன் என்கிறான் தசரதன். அப்பொழுது உன்னால் தீயாள் என்று சொல்லப்பட்ட என்னுடைய அன்னை கைகேயியை நீ மன்னித்து மனைவியாக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து தீயவன் பரதன் என்று சொன்னதையும் நீக்கி அவனை நான் தம்பியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் நான் கேட்கும் 2 வரங்கள், இதை நீ கொடுக்க வேண்டும் என்று தசரதனிடம் கேட்டுக்கொள்கின்றான். உடனே அதை அறிந்த பிறகு முனிவர்களும் தேவர்களும் கேட்கிறாங்க, நீங்க ஏதாவது வரம் கேளுங்கள் என்று ராமனிடம் கேட்கிறார்கள். ராமன் மீண்டும் ஒரு முறை கேட்கிறான், இங்கு எத்தனையோ வானர படைகள் எல்லாம் காயப்பட்டு வீழ்ந்து இறந்து கிடக்கின்றன, எல்லாம் உயிர்ப்பிக்கணும், அவங்களுக்கு உண்ணுவதற்கு கனியும் கிழங்கும் கிடைக்க வேண்டும், பருகுவதற்கு நல்ல நீர் கிடைக்க வேண்டும், இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று தேவர்களிடம் வரம் கேட்கின்றான் ராமன். தசரதன் கைகேயிக்கு கொடுத்த 2 வரத்தால் பலர் மனக்காயத்தையும் உடல் காயத்தையும் ஏற்றார்கள். கடைசியில் தசரதனும் தேவர்களும் கொடுத்த வரத்தால், ராமனுக்கு கொடுத்த வரத்தால் பலருடைய மனக்காயமும் உடற்காயமும் நீங்கியது என்று சொல்லி, இப்படி கம்பராமாயண காப்பியம் வரத்தில் தொடங்கி வரத்தில் முடிவடைகிறது. இடையில் எத்தனை காயங்கள் என்று சொல்லி வாய்ப்பளித்த மதுரை கம்பன் கழகத்திற்கு நன்றி கூறி, காயங்கள் குணமாக காலம் காத்திரு, கனவுகள் நிறைவேற காயம் பொறுத்திரு என்ற பாரதியின் வரிகளை சொல்லி என்னுடைய பேச்சு உங்கள் யாரேனும் காயப்படுத்தி இருந்தால் மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். சுருக்கமா சொல்லுங்க. நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க. ஒரே வரி, உயிரெழுத்தில் முதல் எழுத்து 3வது எழுத்தாக மாறிக்கொண்டே இருக்கிறது. புரியுது? உயிரெழுத்தில் முதல் எழுத்து 3வது எழுத்தாக மாறிக்கொண்டே இருக்கிறது. உயிரெழுத்தில் முதல் எழுத்து அக்பர் அலி ஆ, அது 3வது எழுத்து இஸ்மாயிலாக மாறிக்கொண்டே. என்ன முதல் எழுத்து வேணுமா 3வது எழுத்து வேணுமா? இல்லையா? இஸ்மாயில் ஐயா மறக்க முடியுமா? அவருக்கு தெரியாதது கிடையாது. உயர்ந்த சான்றோர். எனவே ஐயா இஸ்மாயில் ஐயாவுடைய அந்த ஆசீர்வாதத்தினாலே அவரை போல அக்பர் அலி வாழட்டும் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்தி கலந்து கொண்ட சான்றோர் பெரிய கூட்டம். வேற கம்பன் கழகத்தில் இத்தனை பேரை நீங்க பார்க்க முடியாது. இங்க பாருங்க, பெரும்புறவர் இங்கே உட்கார்ந்து இருப்பார்.
ராமமூர்த்தி ஐயா இனிமே கம்பனை இந்த அளவுக்கு யாரும் படிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு படிச்சு முடிச்ச புண்ணியவன். மாப்பே சீனிவாசன் வைஷ்ணவ வாரணம் என்ற துணைவேந்தர் ஐயா திருமலை ரொம்ப ஈடுபாட்டோடு தமிழ் இலக்கியத்தை ஆழ படித்தவர். அத்தனை பெருமக்கள் இன்னும் ரொம்ப பேர் இருக்கிறாங்க. அந்த பெருமக்கள் எல்லாருக்கும் நன்றி. வந்து கலந்து கொண்ட மற்ற தாய்மார்கள் சார்ந்தோர்கள் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக முதலில் பேசிய சீனிவாசன் என்ற மதுரை கல்லூரி மாணவர் விபீஷணனை கொண்டு வந்து நிறுத்தினாரே, அவருக்கு நம்முடைய நன்றி. கண்ணன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. எல்லாருக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. கிட்டத்தட்ட 60 நிமிஷம் கம்பனுடைய அமுதத்தில் நம்மை திளைக்க வைத்த அக்பர் அலி அவர்களுக்கு பல்லாண்டு பாதை. வெயில் கேட்ட நிழலுண்டு, வீசும் தென்றல் காற்றுண்டு, கையில் கம்பன் கவி உண்டு, கலசம் நிறைய அமுதுண்டு. அது மாதிரி கையில் கம்பன் கவிதை படித்து இந்த பேச்சை கேட்டீங்களே, ஒரு வார்த்தையாவது வீணான வார்த்தை இருந்துச்சா? சில பேருக்கு ஊரெல்லாம் சுத்தி விட்டு கடைசி 7:45 மணிக்கு தலைப்புக்குள் போகிறேன். நம்மளை எல்லாம் முட்டாளாக அவர் பாருங்க, தொடக்கத்தில இருந்து கடைசி வரைக்கும் எங்கேயும் கம்பனை விட்டுட்டு கொஞ்சம் கூட விலகி போகலை. நமக்கு வாழ்த்து. யாரை வாழ்த்துகிறோம்? புதுக்கல்லூரி கொடுத்து வைத்த கல்லூரி. எல்லாருக்கும் நம்முடைய நன்றி. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது அந்த பேச்சு நல்லா உள்ள போய் சேர்ந்திருக்கிறது. கம்பன் கழகத்தினுடைய நோக்கமே கம்பனை பரப்புவதன் மூலம் நம்முடைய பண்பாட்டை, நம்முடைய சிறப்பை, நம்முடைய இறை பக்தியை மீண்டும் மீண்டும் இந்த நாட்டில் நிலைநாட்ட வேண்டும். அதுதான் கம்பன் கழகத்திற்கு நோக்கம். வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, என்னையும் ஒருவனாக்கி கடல் சென்னியில் வைத்த சேவகர் போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பி தெண்டனிட்டு என்னை நன்றி உரை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்த ரேவதி சுப்புலட்சுமி அவர்களுக்கு 1000 கோடி நன்றியை தெரிவித்து அமைகிறோம். நன்றி, வணக்கம்.